நீங்க நிறைய மெஜிஷியன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம ட்ரிக் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ட்ரிக் எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு அசாத்தியமான ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு மெஜிஷியன் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். குடாபக்ஸ் 1905 அன்றைய காஷ்மீர்ல இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த இவர் மாயாஜாலம் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் கொண்டவரா இருந்தாரு. மாயாஜால புத்தகங்களை படிக்கிறது, அதை கத்துக் கொடுக்கறவங்களை தேடுறது அப்படின்னு அதை பற்றிய ஆர்வம் இவர்கிட்ட ரொம்பவே இருந்துச்சு. மாயாஜாலம்னா வெறும் ஏமாத்து வேலை மாதிரி செய்யக்கூடாது, அது ஒரிஜினலா இருக்கணும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கிறவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. அவருக்கு 16 வயசு இருக்கிறப்ப காஷ்மீர்ல அங்க இங்க அப்படின்னு ஒரு சூஃபி ஞானியை பத்தி பேசிக்கிறாங்க. அவர் நாள் கணக்குல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாராம். ரொம்ப நேரம் சூரியனையே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அவருக்கு ஏதேதோ சக்திகள் இருக்குதா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை பத்தி குடாபக்ஸ் விசாரிக்க மேலும் மேலும் அவரை பற்றிய நிறைய தகவல்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதையெல்லாம் கேட்க கேட்க இவர் தான்டா என் ஆன்மீக குரு, இப்படி ஒருத்தரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு காஷ்மீர்ல இருந்து இன்றைய பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூருக்கு போனாரு. அவரை விசாரிச்சு அவரை போய் சந்திக்கிறாரு. நான் உங்ககிட்ட சிஷ்யனா சேரணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை அவர்கிட்ட குடாபக்ஸ் தெரிவிச்சாரு. ஓ தாராளமா, ஆனா கடுமையான பயிற்சி வேணும், இல்லனா என் சிஷ்யனா இருக்கக்கூடிய தகுதியை இழந்துகிட்டே வந்துடுவ அப்படின்னு எச்சரிச்சு அவரோட சிஷ்யனா குடாபக்ஸை சேர்த்துக்கிட்டாரு. அன்னைக்கு இருந்து கடுமையான விரதம்னா உண்ணாவிரதம், மௌன விரதம், எல்லாமே ஆழ்ந்த தியானம், குருவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், மரியாதை அப்படின்னு கடுமையான பயிற்சி கொடுக்கப்படுது. ஆனா குடாபக்ஸுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே தோணல. அவருக்கு தேவை ஆன்மீக சக்தி. கடுமையான பயிற்சிக்கு பிறகு குடாபக்ஸ் தன்னோட கண்ணை மூடி இருக்கும் போதே வெளிப்புறத்தை பார்க்கும் சக்தி அவருக்கு கிடைக்குது. இது போன்ற சக்தியை ஆன்மீகத்தில் சூக்ஷ்ம உடல் அல்லது மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மோட உடலை இயக்குகின்ற உள் உடம்பு இது. நம்ம கண்ணை மூடினாலும் இந்த சூக்ஷ்ம உடல் வழியா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இந்த சக்தியை அனுபவித்த பின் அந்த குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட கனவான விருப்பமான மேஜிக் ஷோக்களுக்கு நோக்கி நகர்ந்தாரு குடாபக்ஸ். முதல்ல தன்னோட ஆற்றலை கண்கள் மூடியபடி புத்தகங்களை வாசிக்கிறது, எண்களை எழுதுறது போன்ற முயற்சிகளை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு மேஜிக் ஷோக்களுக்கு தயாரானாரு. பொது நிகழ்ச்சிகள்ல கண்ணை கட்டிக்கிட்டு புத்தகங்களை வாசிச்சு காட்டி அசத்தினாரு. இப்படியே பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று அவரோட அசாத்திய திறமை மூலமா பிரிட்டிஷ்காரர்களுக்கு அறிமுகமானாரு. அவங்களும் இவர் ஏதோ ட்ரிக் பண்ணி தான் வாசிக்கிறாரு அப்படின்னு பல மாதிரி அவரை டெஸ்ட் பண்ணாங்க. கண்ணை கட்டிய பிறகு துணியோட கேப் வழியா வாசிக்காம இருக்க அவரோட கண்ணுல நிறைய பஞ்ச வச்சு அடைச்சு அது மேல 4 லேயருக்கு துணி கட்டி வாசிக்க வச்சாங்க. ஏற்கனவே இவர் மனப்பாடம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு புது புது புத்தகங்களை கொடுத்து வாசிக்க வச்சாங்க. அப்பவும் அவர் ரொம்ப சாதாரணமா தான் எல்லாத்தையுமே வாசிச்சாரு. எதிரில் நிக்கிறவங்களை கூட யாருன்னு கரெக்டா சொன்னாரு. இவரோட புகழ் பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் பரவி பிரிட்டிஷ்காரர்கள் மூலமா லண்டனுக்கு போய் அவரோட மேஜிக் ஷோக்களை நிகழ்த்தி காட்டினாரு. அங்கிருந்து அமெரிக்காவுக்கு பறந்து அங்கேயும் மேஜிக் ஷோக்களை நிகழ்த்தி காட்டினாரு. அங்க இவர் மேன் வித் எக்ஸ்ரே ஐஸ் அப்படிங்கிற பெயரும் பெற்று பெரும் புகழ் வாய்ந்த மனிதரா மாறினாரு. சில அமெரிக்க டெலிவிஷன் ஷோக்கள்லயும் ரொம்ப சின்ன சின்ன ரோல்ல ஹாலிவுட் படங்களையும் இடம் பெற்றாரு. பேரும் புகழும் பணமும் சம்பாதிச்சு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாரு. தனக்கு கிடைச்ச ஆன்மீக சக்தி மூலமா அதை வச்சு ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காம தன்னோட கனவுக்கு பயன்படுத்தி அதன் மூலமா பணம் ஈட்டிய குடாபக்ஸ் ஒரு நேர்மையான மனிதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.